Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.3 question number 2. Question pathina, in a laboratory the count of bacteria in a certain experiment was increasing at the rate of 2.5% per hour. Find the bacteria at the end of 2 hours if the count was initially 5,06,000. அதாவது ஒரு லேப்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங் கவுண்ட் ஆஃப் த பாக்டீரியா பாத்தீங்கன்னா 5,06,000. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்டார்டிங் கவுண்ட். அந்த ஸ்டார்டிங் கவுண்ட்டை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். 5,06,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் கவுண்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளமும் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கோட வேல்யூ வந்து பிரின்சிபலாக நம்ம எடுத்துக்கலாம். தென் ரேட் பார்த்தீங்கன்னா 2.5% per hour. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து 2.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த 2 hours, ஓகே 2 hours கழிச்சு என்ன கவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, ஏன்னா 2 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 2. ஸோ ஃபைண்ட் த பாக்டீரியா கவுண்ட் ஓகே ஆஃப்டர் 2 hours. ஓகே, ஸோ ஆஃப்டர் 2 hours பாக்டீரியாவோட கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏவோட ஃபார்முலா என்ன? P into 1 plus R by 100 the whole power n. ஓகே, ஸோ ஆஃப்டர் 2 hours பாக்டீரியாவோட கவுண்ட் தான் ஏவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். P கொடுத்துட்டாங்க அவங்களே. ஓகே, 5,06,000 அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. P-யை 1 plus rate of interest பார்த்தீங்க, rate of increase பார்த்தீங்கன்னா 2.5% divided by 100 the whole power. என்னோட வேல்யூ வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 2 இங்கே. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் 2 hours பாக்டீரியாவோட கவுண்ட் கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து 5,06,000 அப்படின்னு இருக்கு. 5,06,000. ஸோ ப்ராக்கெட் குள்ள பார்த்தீங்கன்னா 100 தான் LCM. ஸோ 1 into 100 100 100 plus 2.5 the whole square. ஓகே, ஸோ இப்போ 5,06,000 into 100 plus 2.5 என்ன? 102.5 divided by 100 the whole square. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 102.5 இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் நம்பரை வந்து இன்டீஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 5,06,000 அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ நியூமரேட்டர் வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுங்க. இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நியூமரேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரையும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம்? அதே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ 102.5 நம்ம இன்டீஜராக மாற்றணும்னா, ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது, அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். இது வந்து என்ன ஆயிரும்? 1025 ஆயிரும். ஸோ அப்போ நியூமரேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100 into 10 பார்த்தீங்கன்னா 1000. ஓகே, the whole square. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 5,06,000 இருக்கு. 5,06,000 into இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த நம்பர் 2 times ரிப்பீட் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ 1025 divided by 1000 into again 1025 divided by 1000. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த 000 இந்த 000 கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 tables அப்ளை பண்ணலாமா? 5 2s are 10, அதுக்கப்புறம் 00 இருக்கு. ஓகே, 5 2s are 10, 2 போகாது, அதனால ஒரு 0. 25 னா 5 5s are 25. அகைன் 5 tables அப்ளை பண்ணலாமா? 5 4s are 20, எண்ட்ல ஒரு 0 இருக்கு. ஓகே, 5 4s are 20, 5 1s are 5. ஸோ அகைன் இதுக்கும் 5 tables அப்ளை பண்ணலாமா? 8 5s are 10, 5 2s are 10, 2 போகாது, அதனால ஒரு 0. 25 னா 5 5s are 25. ஓகே, ஸோ இப்போ இங்கே கீழே வந்து 8 இருக்கு. ஸோ அப்போ இதுவும் வந்து 2 tables அப்ளை பண்ணலாம். இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர். 2 tables அப்ளை பண்ணுங்க. 4 2s are 8. ஓகே, ஸோ இங்கே வந்து 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கு, 10 ஆயிரும். ஸோ அப்போ 5 2s are 10, 2 3s are 6.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர், கீழே வந்து 4 இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளால இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ரைட்? எதுவும் கேன்சல் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாத்தையும் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்டரில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 253 இன்டூ 205 இன்டூ 41, ஓகே, டிவைடட் பை 4 இருக்கு. இதான் வந்து நியூமரேட்டரில் இருக்கு. ஸோ நம்ம வந்து 253 இன்டூ 205 போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 5 3s are 15, இங்கே ஒரு 1 இருக்கு. 5 5s are 25, 25 plus 1 26, இங்கே ஒரு 2 இருக்கு. 5 2s are 10, 10 plus 2 வந்து 12. 0 into any value 0. ஸோ அப்போ 000 வந்துடும். 2 3s are 6, 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 1, 2 2s are 4, 4 plus 1 5. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 6 8 1 5. ஓகே, ஸோ இப்போ 51,865 இருக்கு. 51,865 நம்ம வந்து 41ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 டேபிள்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் வரும். ஓகே, 5 4s are 20, ஒரு 2 இருக்கு. 24 plus 2 26, இங்கே ஒரு 2 இருக்கு. 8 4s are 32, 32 plus 2 வந்து 34. அகைன் 3 இருக்கு. 4 1s are 4, 4 plus 3 7. 5 4s are 20. ஓகே, ஸோ இங்கே 5 6 14 1 6 12 1, இங்கே ஒரு 2. ஸோ 21,26,465 வந்திருக்கு நியூமரேட்டரில். ஓகே, ஸோ 21,26,465 இதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 21,26,465 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5 4s are 20. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு 1, இங்கே 2 வரும். 4 3s are 12. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6. 4 1s are 4, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கு. அப்புறம் இங்கிருந்து ஒரு 4 வரும். ஸோ 6 4s are 24, திருப்பி அதை சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். 4, ஸோ 4 1s are 4, திருப்பி சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 5. 6 4s are 24. ஸோ 24 சப்ராக்ட் பண்ணும்போது 1. ஓகே, ஸோ இங்கிருந்து எதையுமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, நம்பர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் வைப்போம். இங்கே டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுனால இங்கே ஒரு 0 அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ 4 2s are 8. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு 2. ஸோ திருப்பி ஆல்ரெடி நம்ம டெசிமல் பாயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ 5 4s are 20. ஓகே, 5 4s are 20. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 0 ஆயிரும். ஸோ ஒன்ஸ் 0 வந்துருச்சு, அதனால நம்ம ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 21,26,465 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 5,31,616.25 வரும். ஓகே, ஸோ பாக்டீரியா கவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து இன்டீஜரில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். 0.25 எலிமினேட் பண்ணிட்டோம்னா 5,31,616. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் 2 hours பாக்டீரியாவோட கவுண்ட். ஓகே, ஆஃப்டர் 2 hours பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து 5,31,616. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.